Yeah, good evening, children. Standard science organ system அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த டாபிக் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் இல்லையா? டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். செரிமான மண்டலம் அப்படிங்கிறது நம்ம உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவை எவ்வாறு செரித்தல் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். ஸோ அது செரிமான மண்டலத்துல என்னென்ன பார்ட்ல இருக்கு? கார்போஹைட்ரேட், நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள்ல இருக்கக்கூடிய எல்லா வகையான சத்துக்களுமே நமக்கு குளுக்கோஸ், அமினோ அமிலம், கொழுப்பு அமிலமாக மாறி நமக்கு உடலுக்கு சக்தியை தருதுன்னு பார்த்தோம். அதுல செரிமான பாதைனா உணவு குழல் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்தது இதுல இருக்கிறது டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் தென் டைஜஸ்டிவ் கிளாண்ட் அப்படிங்கிறது செரிமான சுரப்பிகள். செரிமான சுரப்பிகள் அப்படிங்கிறது நம்ம உடல்ல நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை நாம் செரிப்பதற்காக நாம் என்ன பண்றோம்? அதுல இருக்கக்கூடிய சுரப்பிகள் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? நீரை சுரக்கும். என்னென்ன மாதிரியான செரிமான சுரப்பிகள் இருக்கு, அதுல என்னென்ன நீர் சுரக்குது, எவ்வாறு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுல 3 டைப்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சலைவரி கிளாண்ட். சலைவரி கிளாண்ட் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம வாயில் சுரக்கக்கூடியது உமிழ்நீர் சுரப்பி அப்படிங்கிறது இல்லைங்களா? சோ சலைவரி கிளாண்ட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய கிளாண்ட். சலைவரி கிளாண்ட் அப்படிங்கிறது நம்ம வாயில் சுரக்கக்கூடிய உமிழ்நீர் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவாகப்பட்டது கடித்து நம்ம இன்னும் சாப்பிடுறோம் இல்லையா? சோ அப்ப அந்த மாதிரி நம்ம உணவை மெல்வதற்காக நமக்கு உதவக்கூடிய ஒரு நீர் தான் உமிழ்நீர் சுரப்பி அப்படின்னு சொல்லலாம். சோ உமிழ்நீர் சுரப்பி அப்படிங்கிறது உணவை நம்ம எப்படி சாலிட் ஃபுட்டா எடுத்துக்கிட்டாலுமே அது என்ன ஆகும்? தண்ணீரோட இணைந்துதான் கிரைண்ட் ஆகும் இல்லைங்களா? சோ அதற்கு அது முழுவதும் நமக்கு உதவக்கூடியது. உமிழ்நீர் சுரப்பிகள்ல வந்து மேலும் நொதிகள் என்ன பண்ணும்னா நமக்கு ஹார்டா இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாத்தையுமே ரொம்ப எளிதாக மாற்றக்கூடிய அளவு. இப்போ ஒரு நம்ம எந்த மாதிரியான பொருள், நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எது ஹார்டா சாப்பிட்டாலுமே அது சூ பண்ணி சாப்பிடும் பொழுது சின்ன சிம்பிளர் சப்ஸ்டன்ஸா மாறுது இல்லையா? அதற்கு இந்த உமிழ்நீர் சுரப்பி அப்படிங்கிறது அது மெயினா ஹெல்ப் பண்ணும். கார்போஹைட்ரேட்ஸ் சிக்கலான ஒரு ஸ்டார்ச் எல்லாமும் எளிய கார்போஹைட்ரேட்டாக மாற்றுவதற்கு பயன்படுகிறது. அடுத்தது கணையம். கணையம் அப்படிங்கிறது பாங்க்ரியாஸ். பாங்க்ரியாஸ் அப்படிங்கிறது கணையம். கணையம் அப்படிங்கிறதும் நமக்கு கணைய நீர்ல வந்துட்டு கணையம் அப்படிங்கிற ஒரு பாட்டு நம்ம அந்த செரிமான மண்டலத்துல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி இல்லையா? சோ கணையத்துல சுரக்கின்ற கணைய நீர்ங்கிறது கொழுப்பு, புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட் இது எல்லாவற்றையுமே நமக்கு நொதிக்க செய்வதற்காக பயன்படக்கூடிய ஒரு செரிமான நமக்கு அதுல சுரக்கக்கூடிய அந்த நீராகப்பட்டது உதவுகின்றது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் நம்ம பாக்குறது சலைவரி கிளாண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு சலைவா வந்து உணவுல நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவை அதுல என்ன ஆகும்? அதுல இருக்கக்கூடிய என்சைம்ஸ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு பிரேக் டவுன் ஆகி காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ் எல்லாம் சிம்பிள் மாலிகூல்ஸா மாற்றக்கூடிய ஒரு செயல்பாடுங்கிறது உமிழ்நீர் சுரப்பில. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது அடுத்தது நம்ம பாங்க்ரியாஸ். பாங்க்ரியாஸ்ல ப்ரொடியூஸ் ஆனது பாங்க்ரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணைய நீர் அப்படிங்கிறது தான். கணைய நீர் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே கொழுப்பு, புரதம், கார்போஹைட்ரேட்டை செரிக்க வைக்கக்கூடிய நொதி அப்படிங்கிறது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிவர். லிவர் அப்படிங்கிறது கல்லீரல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். கல்லீரல் அப்படிங்கிறதுலயும் ஒரு என்சைம் நமக்கு சுரக்கின்றது. அங்க சுரக்கக்கூடிய நொதி என்ன ஆகும்னா கொழுப்பை செரிப்பதற்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுல நிறைய வைட்டமின் இருக்கு, கொழுப்புகள் இருக்கு, புரதம் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு. கார்போஹைட்ரேட்டை நமக்கு வந்துட்டு என்ன ஆகும்? பிரேக் அவுட் பண்றது இந்த உமிழ்நீர் சுரப்பி இல்லைங்களா? ஸ்டார்ச்ச எளிய கார்போஹைட்ரேட்டாக மாற்றக்கூடியது. கணையத்துல இருக்க
இருக்கக்கூடிய அந்த என்சைம் கணைய நீர்ல கொழுப்பு, புரதம், கார்போஹைட்ரேட் இந்த மூன்றையும் நமக்கு எளிதாக நமக்கு செரிப்பதற்காக உதவக்கூடியது. கல்லீரலில் சுரக்கக்கூடிய அந்த நொதி என்சைம் ஆகப்பட்டது நமக்கு பித்த நீரை உருவாக்கும். கல்லீரல்ல கொழுப்பை செரிப்பதற்காக என்ன உருவாகுதுன்னு கேட்டா அதுல நம்ம பைல் ஜூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பித்த நீர் அப்படிங்கிறது இங்க சுரக்கும். சோ சலைவா அப்படிங்கிறது நம்ம வாயில் சுரக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயுமே ஒரு என்சைம் அப்படிங்கறத சுரந்து நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை எளிதாக மாற்றுகின்றது. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் திங் செரிமானம் அப்படிங்கிறது எப்படி நடக்கும், எந்தெந்த பாதை வழியாக அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ இதுல பாக்குறது நம்ம செரிமான சுரப்பிகள் அப்படிங்கிறதுல என்னென்ன நமக்கு செரிமான சுரப்பிகள் நமக்கு உதவுகிறது, எந்தெந்த இடத்துல என்னென்ன சுரக்கின்றது அப்படின்னு. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அனதர் ஒன் அப்படிங்கிறது சுவாச மண்டலம். ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னது, சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ சுவாச மண்டலம். சுவாசம் அப்படிங்கிறது சுவாச மண்டலம்னா உடல்ல இருக்கக்கூடிய எல்லா திசுக்களுக்கும் ஆக்சிஜனை வழங்கி அந்த திசுக்களிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றக்கூடிய ஒரு செயல் தான் நம்ம சுவாசம் அப்படின்னு சொல்றது. சோ ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது சுவாசித்தல் சொல்லுவோம். சோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் ஆக்சிஜன் டு ஆல் த டிஷ்யூஸ். டிஷ்யூஸ் அப்படின்னா என்னது, திசுக்கள். உடலில் இருக்கக்கூடிய எல்லா திசுக்களுக்கும் ஆக்சிஜனை வழங்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறது தான். ஆக்சிஜனை வழங்கக்கூடிய ஒரு செயலை தான் நம்ம என்ன சொல்றோம், ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. சோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தினுடைய முதன்மையான செயல்பாடு பிரைம் அப்படிங்கிறது நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ரொவைட் ஆக்சிஜன் டு த டிஷ்யூ அண்ட் த பாடி ரிமூவ்ஸ் த கார்பன் டை ஆக்சைடு. தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணணும், நீக்குதல். கார்பன் டை ஆக்சைடை நீக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ஆக்சிஜன் அப்படிங்கிறது தான் நம்ம சுவாசிப்பதற்கு முக்கியமான ஒரு காற்று. நமக்கு அடிப்படையான தேவைனா காற்று, நீர், உணவு, உடை, இருப்பிடம் சொல்லுவோம் இல்லையா? சோ இப்போ நம்ம இந்த சுவாசித்தல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்ற முதன்மையான ஒரு செயல். சோ இதுல என்னென்ன ஆர்கன்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, எந்த வழியா? இப்போ செரிமானம்னா செரிமான பாதை அப்படின்லாம் பார்த்தோம் இல்ல? அதே போல இதுல ஏர்வே, லங்ஸ் அண்ட் மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன், சுவாச வழி, நுரையீரல், சுவாச தசைகள், இந்த மூணு இணைந்துதான் அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஒரு மண்டலம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு உறுப்புகள் இணைந்துதான் நமக்கு என்ன பண்ணும், அந்த மண்டலம் அப்படிங்கிறத நமக்கு உருவாக்கும் இல்லைங்களா? சோ அந்த மண்டலத்தை உருவாக்குவதற்கு எந்தெந்த பார்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுது? மசில், ரெஸ்பிரேஷன், எஸ், ஏர்வே, லங்ஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன். ஏர்வே அப்படிங்கிறது சுவாச வழி. நம்ம சுவாசத்திற்கான வழி எது, எந்த வழியாக நமக்கு சுவாசம் நடைபெறுகிறது? லங்ஸ், நுரையீரல். நுரையீரல் தான் இதுல ஃபர்ஸ்ட் பிரைமானது. ஹீரோன்னு சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு விஷயம்னா அவங்கதான் மெயினான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி லங்ஸ்ங்கிறது இதுல முக்கியமான. இதயம் எவ்வாறு சுரங்கி ரத்தத்தை நமக்கு உள்வாங்கி வெளியேற்றுகிறது. செரிமானம்ங்கிறது நமக்கு சிறுகுடல், பெருங்குடல், அதே போல வயிற்று பகுதியில எல்லாம் நமக்கு முக்கியமான செயல்பாடு. அது போல சுவாசம் என்றால் நுரையீரல் பகுதியில தான் நமக்கு சுவாசம்ங்கிறது. சுவாச தசைகள், சுவாசத்திற்கு தசைகள் அப்படிங்கிறது என்ன ஆகும், நமக்கு முக்கியமாக சுவாச தசைகள், மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ஸ். மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ங்கிறது இந்த சுவாச தசைகள் மூலமாக நமக்கு இந்த இடத்துல சுவாசம் அப்படிங்கிறது நடைபெறும். நம்ம நார்மலாவே ஜஸ்ட்
நீங்களே உங்களை வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், நீங்க அப்படியே இமேஜின் பண்ணுங்க. இப்போ நமக்குள்ளார ஒரு செயல்பாடு, இப்போ சுவாசம்ங்கிறது எது வழியா நடக்கும்? நாசி துவாரம் வழியா நடக்கும் இல்லைங்களா? நாசி துவாரம் அப்படிங்கிறது என்ன பகுதி? மூக்கு இல்லையா? நம்முடைய மூக்கு வழியாக தான் நம்ம என்ன பண்றோம்? காற்றை உள்ளிழுக்கின்றோம். காற்று என்பது எதன் வழியாக? நம்முடைய நாசி துவாரம் வழியாக தான் என்ன ஆகுது? காற்றை உள்ள இழுத்து அது வழியா காற்று உள்ள போகுது இல்லைங்களா? சோ இதுதான் நமக்கு சுவாசம் அப்படிங்கிற ஒரு செயல். சோ இந்த சிமுலேஷன் மூலமாக அந்த ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரி நடைபெறுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் தேவை? நம்ம சுவாசம், மூக்கு இருக்கு, அதுக்கு அடுத்தது நாசிக்குழி, எப்படி உணவுல இருக்கோ அதே மாதிரி தொண்டை, குரல்வளை, மூச்சுக்குழல், மூச்சு கிளை குழல், சிறுகுழல், மூச்சு சிற்றறை, இதுதான் இதுல இருக்கக்கூடிய பகுதிகள். இவை எல்லாம் இணைந்துதான் நமக்கு இந்த சுவாச மண்டலம் அப்படிங்கிறது, இந்த சுவாச பாதைங்கிறது நமக்கு உருவாகிறது. இப்போ இந்த நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன உபகரணங்களை வைத்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எவ்வாறு செயல்படுகிறது? ஒரு பாட்டில், பிளேட், கார், டியூப், அண்ட் தென் கீழே இருக்கக்கூடிய ஒரு கவர் மாதிரி, இது ரெண்டு பலூன். With the help of these materials, we are going to do this simple simulation of respiration, mechanism of breathing அப்படிங்கிறது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம பிளேடை எடுத்து இந்த இடத்துல நம்ம கட் பண்றோம். சோ பாட்டில மூவ் பண்ணிட்டு பிளேடை எடுத்து என்ன பண்றோம்? அந்த கீழ் பாகத்தை நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, கட் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம இங்க நெக்ஸ்ட் கார்கால அந்த ஹோல என்ன பண்றோம்? நம்ம க்ளோஸ் பண்றோம். அண்ட் தென் இந்த டியூபை நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஒய் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு டியூபை நம்ம இந்த பாட்டில என்ன பண்ணணும்? ஃபுல்லும் இதுல பலூனை பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதுல இன்சர்ட் பண்ணணும். இது ஃபங்க்ஷன் ஆகல ஸ்டூடெண்ட்ஸ், 1 செகண்ட் இருங்க. இதை நான் அகைன் திருப்பியும் உங்களுக்கு ரீசெட் பண்ணி கொண்டு வரேன். எஸ், ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, ஹியர் இத பிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இதுல நமக்கு நம்முடைய உடலில் இருக்கும் நுரையீரல் போன்ற ஒரு அமைப்பு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு இல்லைங்களா? சோ இது ரெண்டும் தான் நமக்கு ரெண்டு பக்க இடது மற்றும் வலது பக்க நுரையீரல் பகுதி. சரிங்களா? சோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இங்க இது இந்த செட்டப் அடுத்தது இங்க என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். சோ டவுன்வர்ட்ல இது என்ன பண்ண போறோம்? இப்படி புல் பண்ணும் பொழுது நம்ம அந்த இடத்துல டவுன்வர்ட்ல புல் பண்றோம்னா காற்றாகப்பட்டது உள்ள இழுக்கும். லுக் அட் த பலூன் ஹியர். பலூன் என்னாச்சு? ஃபுல்லும் ப்ளூ ஆயிடுச்சு. அதுல காற்றாகப்பட்டது உள்ள முழுவதுமாக என்ன ஃபில் ஆயிடுது. Why are the balloons inflated when pulled down the rubber sheet? Space of the bottle decreases, so the air passes through the Y-shaped glass tube. Space of the bottle increases, the air passes through the balloon. The rubber sheet provides the, so the space of the bottle decreases illa,
நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த காற்றை உள்ள அனுப்பும் பொழுதுதான் அந்த இடத்துல அந்த ரப்பர் ஷீட்டை கீழே புல் பண்ணும் பொழுது முழுவதுமாக ஏர் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிருக்கு, அதுல ஃபுல்லும் ஃபில் ஆயிருக்கு. சோ இதுதான் நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா நமக்கு நுரையீரல், நம்ம செரிமான மண்டலம்ங்கிற மாதிரியே சுவாச மண்டலம்ங்கிறதுல முக்கியமாக நடக்கக்கூடிய சுவாசித்தல் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுதான் இந்த ஒரு சின்ன சிமுலேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு இது தெளிவா புரிஞ்சுடுதா, இது வந்து எப்படி நமக்கு செயல்படுகிறது அப்படிங்கிறது தான். ஓகே, செயல்பாடுங்கிறது இப்போ இதை இப்போ நம்ம திருப்பியும் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு, மேல சுருங்கிடுது, காற்றை வெளியிடுகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் உள்ள இழுத்தல், அடுத்தது வெளியிடுதல். Why do the balloons get deflated? The rubber feet push. The space of the bottle decreases and the release through the Y shape. Due to the insufficient space of balloons, they start to the deflate. Rubber sheet gives more pressure to around the balloon. So நமக்கு பாட்டில் சைஸ் டிக்ரீஸ் ஆகுதா, so bottle decreases and the air releases இல்ல, due to the insufficient plane இல்ல, ரப்பர் ஷீட் என்ன ஆகும், நமக்கு பிரஷரை மேல அனுப்புதா. சோ இது என்னது, இப்போ ரெட் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எல்லாமே நமக்கு கவர். ஃபர்ஸ்ட் ஒன் த ஸ்பேஸ் ஆஃப் த பாட்டில் என்ன ஆகும், நமக்கு அந்த இடத்துல ஃபுல்லும் சுருங்கி அதுக்கப்புறம் ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். சோ ஹியர் இந்த ரெண்டையுமே இப்ப காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த பட்டன் எல்லாத்தையும் உங்களுக்கு பிரஸ் பண்ணேன். So this is inhalation, this is exhalation. Inhalation அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம், உள்ள இழுத்து. அடுத்தது எக்ஸ்ஹைலேஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், வெளியிடுதல் அப்படிங்கிற செயல். பாருங்க, இது ஃபுல்லா உள்ள இழுக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது தான் காற்றை உள் இழுத்தல், இன்ஹைலேஷன் செயல்பாடு. சோ ஹியர் வெளியிடுதல், எக்ஸ்ஹலேஷன், காற்றை உள்ள இழுத்து தேவையான ஆக்சிஜனை மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை நமக்கு ரிலீஸ் பண்றாங்க, அந்த செயல்பாடு தான் இது. சோ above experiment simulate the respiratory system of human being. So balloon அப்படிங்கறது நம்மளுடைய லங்ஸா கன்சிடர் பண்றோம். அண்ட் தென் இன்ஹலேஷன் எக்ஸ்ஹலேஷன் ரெண்டுமே நமக்கு அதுல என்ன ஆச்சு புரிஞ்சுது. சோ டியூரிங் இன்ஹலேஷன்னா டயப்ரம்ங்கிறது அந்த கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஷீட் இருந்தது இல்லையா, that is diaphragm part of our body. Diaphragm moves to downwards and chest cavity increases in size, so the air enters to the lungs. Diaphragm இழுக்கப்படும் பொழுது மேல என்ன ஆகும், நமக்கு chest cavityங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். Exhalation-னா diaphragm moves upwards and the chest cavity decrease in size, so the air force out from the lungs. காற்று நமக்கு எளிதாக வெளியேறியது. சோ இந்த ப்ராசஸ் தான் என்னது, நமக்கு ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பார்த்த இந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது சுவாசம் எவ்வாறு நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் இந்த சிமுலேஷன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிஞ்சுதா எல்லாருக்குமே? சுவாசம் அப்படின்னா என்ன, எதன் வழியாக நமக்கு சுவாசம்லாம் நடைபெறுகிறது? சோ நம்ம என்ன சொல்றோம், நாசி துவாரம் வழியாக நம்ம காற்றை உள்ள இழுத்து என்ன பண்றோம், வெளியிடுகிறோம் அப்படிங்கிறது தான். சோ ஃபர்ஸ்ட் ஒன் நாசல் அப்படிங்கிறது. சோ ஃபர்ஸ்ட் பார்ட் நாசல் அப்படிங்கிறது மூக்கு துவாரம். இதன் வழியாக தான் நமக்கு காற்று என்பது என்ன ஆச்சு, உள்ளே எடுத்துக்கொண்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாசல் கேவிட்டி. நாசல் கேவிட்டி அப்படின்னு சொன்னா அடுத்தது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு குழிப்பகுதி, அதுதான் நாசிக்குழி அப்படின்னு சொல்லுவோம். மூக்குக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் எங்க போகும், ஃபேரன்ஸ். ஃபேரன்ஸ் அப்படின்னா தொண்டை பகுதிக்கு காற்றாகப்பட்டது செல்லும். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் அண்ட் தென் தேர்ட் ஒன்.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாரன்ஸ். குரல் வளை. குரல் வளை பகுதியில அது செல்லும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரக்கியாங்கிறது மூச்சு குழல். அந்த ஒயிட் டியூப் வந்து பிரிஞ்சு நமக்கு வந்தது இல்லையா, அந்த பகுதி தான் நமக்கு ட்ரக்கியா அப்படிங்கிற பார்ட். மூச்சு குழல். மூச்சு குழல் அப்படிங்கிற பகுதி ட்ரக்கியாங்கிற பகுதிக்கு காற்றாகப்பட்டது உள்ள செல்லும். அதுல இருந்து நமக்கு 2 லங்ஸ் பிரியறதுக்கு கரெக்டா என்ன ஆச்சு, அந்த ஒயிட் டியூப் மாதிரி பிரிஞ்சது இல்லைங்களா, தட் இஸ் பிராங்கிங்கிறது மூச்சு கிளை குழல். மூச்சு கிளை 2 நுரையீரலுக்காக நமக்கு பிரியக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது தான் பிராங்கி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மூச்சு சிறு குழல். நான் அடுத்து உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் காமிக்கிறேன். சோ அதுல சின்னதா ஒரு பை மாதிரி உள்ள இருக்கும் இல்லையா சிறு குழல், அதுல தனி இந்த மாதிரி ஒரு லேயர்ஸ் நமக்கு எப்படி இலை கிளை பிரியுதோ அது போல லங்ஸ்ல இந்த மாதிரி தனித்தனியான கிளைகள் பிரியும். அதுதான் பிராங்கியோல்ஸ். பிராங்கியோல்ஸ் அப்படிங்கிறது மூச்சு நமக்கு எவ்வாறு தனித்தனியாக பிரிஞ்சு கொடுக்கறது இல்லையா, அதுதான் மூச்சு சிறு குழல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ஓகே, சோ மூச்சு சிறுகுழல் பகுதி. அடுத்தது ஆல்வோலி அப்படின்னு சொல்லக்கூடியது மூச்சு சிற்றறை அப்படிங்கிற பகுதி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிராங்கியோல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்டா இருக்கக்கூடியது அந்த ஒரு இதுலயே ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்கும், அதுதான் சிற்றறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூச்சு சிற்றறைங்கிறது தான் ஆல்வோலி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இதான் நம்மளுடைய சுவாச மண்டலம். சுவாசம்ங்கிறது காற்று எந்தெந்த பகுதி வழியாக உள்ளே சென்று இந்த சுவாச அப்படிங்கிற அந்த சுவாசம்ங்கிற ஒரு செயல்பாடு நடைபெறுகிறது. நாசல் கேவிட்டி, பாரங்ஸ், லாரன்ஸ், ட்ரக்கியா and then bronchi, bronchioles and then alveoli. இந்த பகுதி வழியாக தான் நமக்கு முழுவதுமாக என்ன ஆகும், இதே போல இதுதான் நம்முடைய லங்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். நம்மளுடைய மூக்கு பகுதி அப்படிங்கிறது இப்படிதான் எடுத்துக்கலாம் இல்லையா. இந்த பகுதியில இருந்துதான் என்ன ஆகும், ஒரு வழியாக நமக்கு தனித்தனியா இதே மாதிரி வரும். சோ மூக்கு இதுதான் நமக்கு நாசல் கேவிட்டி அப்படின்னு சொல்லலாம், தொண்டை பகுதிக்கு வரும். அண்ட் தென் குரல் வளை, மூச்சு குழல் அப்படிங்கிறது ட்ரக்கியா. அடுத்தது நமக்கு வரக்கூடிய பகுதி மூச்சினுடைய கிளை குழல் பகுதி. 2 நுரையீரல்ல இருக்கக்கூடிய இந்த 2 பகுதி மூச்சு பிராங்கியோல்ஸ் அண்ட் தென் மூச்சு சிற்றறை. இதன் வழியாக தான் நமக்கு என்ன ஆகுது, காற்றாகப்பட்டது உள்ள இழுத்து வெளியில வரும். இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் நமக்கு என்ன ஆகும், டயப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல உதரவிதானம். உதரவிதானம் அப்படிங்கிறது தான் மூச்சை உள்ள இழுத்து விடக்கூடிய அந்த செயலை செய்யக்கூடியது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தது நம்ம சுவாசம். செரிமான சுரப்பிகள்ல என்னென்ன சுரப்பிகள் இருக்கு, என்னென்ன நொதிகள் அதுல சுரக்கிறது, என்ன பயன்பாட்டிற்கு பயன்படுத்துகிறோம்னு பார்த்தோம். அடுத்தது சுவாச மண்டலம் அப்படிங்கிறது என்னென்ன வழியாக நமக்கு சுவாசம் என்பது நடைபெறுகிறது, அது எவ்வாறு நடைபெறுகிறதுங்கிறதையும் சிமுலேஷன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ ப்ளீஸ் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அல்லது நெக்ஸ்ட் கிளாஸ் இதை படிச்சுட்டு வந்துட்டு இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு திருப்பியும் இதை நாங்க கிளாரிஃபை பண்றோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.